MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இந்த சிறப்பு தீவிர திட்டத்தை எதிர்க்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். திமுகவும் சொல்றாங்க இதுல குறைபாடு இருக்கு, நாங்க இதை ஆதரிக்கல அப்படின்றாங்க. ஆனா அவங்களும் வேலையை பாக்குறாங்க. எஸ், தாவேக்காவும் பாக்குறாங்க. அப்ப நாம் தமிழர் நாங்க எஸ்ஐஆர் ஃபில் பண்ண மாட்டோம், தர மாட்டோம்ன்றீங்களா? பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து தான் இந்த மண்ணில் அரசியல் களம் கண்டிருக்கிறீங்க அப்படின்னா தீவிரமாக சட்டமன்றம் கூட்டி இல்ல நாடாளுமன்றத்தை கூட்டி இதனுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டி இருக்கணும் அப்படிங்கறத நாம் தமிழ் கட்சி இங்க முன்வைக்கிறோம். அதே சமயத்துல ஒன்றிய பாஜகவை கண்டிச்சு பேசணும். இவ்வளவு குறுகிய காலத்துல எதுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்றீங்க, தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கறதை கண்டிக்கும் வகையில அதைத்தான் நாங்க கூட்டமா சிம்பிளா கேட்கறேன். நீங்க ஃபில் பண்ணி கொடுப்பீங்களா இல்லையான்றத உண்மையாக சுயமரியாதை பேசக்கூடிய இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க, ஆனா கால் அமுக்கி விடுவாங்க அதே பாஜகக்குங்கிற அந்த வேலையை தான் இன்னைக்கு திமுக. அதுதான் ஓகே, அவங்க செய்யறாங்கன்றீங்க, நீங்க என்ன செய்றீங்கன்ற அவங்க தெரிஞ்ச அதை கண்டிச்சுதான் நாங்க எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை போட்டிருக்கோம். தேர்தல் வரப்போது, தேர்தல் முடிச்சுட்டு நிதானமா நீங்க பண்ணிருக்கலாம். அதை முதல்ல ஏன் மக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்துறீங்க? உங்களுக்கு வாக்குரிமை இல்ல அப்படிங்கறத ஒட்டுமொத்தமா நாடு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. பயப்படலாம் தேவையில்லைங்க, இது பயப்படுற மாதிரியான திட்டம்லாம் இல்ல அப்படின்னு அரசு நிர்வாகமோ இல்ல அரசு இயந்திரமோ எலெக்ஷன் கமிஷனோ ஏதாவது ஒண்ணு சொல்லுச்சா? நீங்க பயப்படக்கூடிய ஒரு திட்டம் எஸ்ஐஆர் இல்ல அப்படிங்கறது யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எஸ்ஐஆர்னா பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு. அப்ப எஸ்ஐஆர் செய்யுங்க, ஆனா எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க அப்படின்றத உங்களுடைய நிலைப்பாடு. இப்போ விஜய் அவர்கள் மீண்டும் மக்கள் சந்திப்புக்கான அந்த அனுமதியை கேட்டிருக்காங்க, அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு கிளைம் வச்சுட்டே இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. மீண்டும் மீண்டும் எங்களை ஒடுக்க பார்க்குறாங்க, நாங்கள் மக்களை சந்திக்கிறத தடுக்கிறாங்க, மற்ற எந்த கட்சிக்கு இல்லாத ஒரு அழுத்தத்தை எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது. அதை ஏத்துக்கிறீங்களா? எப்படி ஏத்துக்கிறது? முதல்ல பனையூர் கேட்டிருக்காங்க, பர்மிஷன் தர மாட்டாங்க. திறந்து முதல்ல விஜய் அவர்கள் அவரா 2 ஸ்டெப் நடந்து வெளில வரட்டும். அனுமதி கேட்டவனே வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க எல்லா டிராமாவும் விடுங்க. திமுகவும் அதிமுகவும் என்ன டிராமா எல்லாம் போட்டுச்சோ அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு விஜய் அவர்கள் நிக்கிறாரு. மக்களை போய் சந்திங்க. நீங்க உங்களுக்கு மக்கள் எப்படி மக்களை சந்திங்கன்னு சொன்னீங்க, சந்திச்சாரு. அதுக்கப்புறம் எப்படி அந்த பிரச்சாரம் போகும்போது எங்க சந்திச்சாரு? திருச்சியில சந்திச்சாரு, அரியலூர்ல சந்திச்சாரு. எப்படி வேனுக்குள்ள இருந்து இப்படியேவா? அப்புறம் வேனுக்குள்ள இந்த இத போட்டுக்கிட்டா இல்ல, அவர் இறங்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த கருப்பு அவங்க இறங்க கூடாது, கை காட்ட கூடாது, சத்தமா பேசக்கூடாது, இப்படியான கட்டளைகள் எங்களுக்கு இருக்குன்றாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆருக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்றதெல்லாம் நடந்தது. அதுவுமே இப்போ அவங்க ஒரு விஷயங்களை முன்வைக்கிறாங்க. நாம் தமிழருக்கு முன்னாடியே தாவேக்கா பண்ணிருச்சு, தாவேக்காக்கு அப்புறம் தான் நாம் தமிழர் பண்ணது அப்படின்றதெல்லாம். சோ உங்களை காம்படிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு போட்டிங்கிறதே சகோதரர், நாம் தமிழர் கட்சி இன்னும் அதிகாரத்துக்கு வரல. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக எங்க களத்துல நிக்கிறோம். இல்லைங்களே, அதிகாரம் ஒன்றே அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான திறவுகோல் அப்படிங்கிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை வழிமொழிகிறோம். அதற்காகவே உண்மையாக பாடும் படுகிறோம். ஆனால் எங்களுடைய போட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர்களை நிப்பாட்டுறாங்க அப்படின்னா ஏன் மாவட்டம் சிறந்ததாக விளங்கணும் அப்படின்னு வேட்பாளர்களுக்குள்ள கேண்டிடேட்ஸ்குள்ள போட்டி இப்படி இருக்குமே தவிர்த்து இந்த மாதிரி எஸ்ஐஆருக்கு அவங்க போட்டி வச்சாங்க. ஆனா அந்த போட்டியினுடைய விளைவு என்ன தெரியுமா? எஸ்ஐஆரை நாங்க எதிர்க்கிறோம், ஆனா எஸ்ஐஆருக்கான வேலை எல்லாரும் பாருங்க. இதுதான் அவங்களுடைய நினைப்பு. ஒரு புரிதலே இல்லாம மேம்போக்கான ஒரு இந்த டிராமாவை நம்ம என்ன சொல்றது, அதை பெருசாக எடுத்துக்கணும். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு நோக்கம் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி இந்த சிறப்பு தீவிர திட்டத்தை எதிர்க்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். காரணம் என்னன்னா, இவ்வளவு குறுகிய காலகட்டத்துல நீங்க ஒட்டுமொத்த மக்களை மேனிபுலேட் பண்ணி பீகார்ல அது தோல்வி விட்டுறதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் தமிழ்நாட்டுல திணிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த பிளவுவாத எண்ணத்தை நாங்க கண்டிச்சு அதற்கான ஆர்ப்பாட்டத்தை முன்வைக்கிறோம். இந்த மாதிரி எண்ணத்தை நீங்க விவரிச்சு பேசுனீங்க உங்களுடைய கூட்டத்தை காமிங்க, நீங்க பல இடங்கள்ல கூட்டத்தை போடுங்க. ஆனால் நோக்கம் என்ன? இது யாருக்கு தெளிவாக புறக்கணிக்கிறோன்றீங்களே எஸ்ஐஆர்? இப்போ இல்ல, அவங்க திமுகவும் சொல்றாங்க இதுல குறைபாடு இருக்கு, நாங்க இதை ஆதரிக்கல அப்படின்றாங்க. ஆனா அவங்களும் வேலையை பாக்குறாங்க. எஸ், தாவேக்காவும் பாக்குறாங்க. அப்ப நாம் தமிழர் நாங்க எஸ்ஐஆர் ஃபில் பண்ண மாட்டோம், தர மாட்டோம்ன்றீங்களா? இதை நாங்க என்ன சொல்றோம்னா, எந்த இடத்துல எப்படி கண்டிக்கிறோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து தான் இந்த மண்ணில் அரசியல் களம் கண்டிருக்கிறீங்க அப்படின்னா தீவிரமாக சட்டமன்றம் கூட்டி இல்ல நாடாளுமன்றத்தை கூட்டி இதனுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டி இருக்கணும் அப்படிங்கறத நாம் தமிழ் கட்சி இங்க முன்வைக்கிறோம். அதை ஏன் நீங்க பண்ண தவறீங்க அப்படிங்கறது கேட்கிறோம். அதே சமயத்துல ஒன்றிய பாஜகவை கண்டிச்சு பேசணும். இவ்வளவு குறுகிய காலத்துல எதுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்றீங்க,
தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கறதை கண்டிக்கும் வகையில அதைத்தான் நாங்க வந்து கூட்டமா இல்ல சிம்பிளா போடுறோம். கேக்குறேன், நீங்க ஃபில் பண்ணி கொடுப்பீங்களா இல்லையான்றத நான் கேக்குறேன். ஃபில் பண்ணி கொடுப்பீங்களா? இப்ப இது மேண்டேட்டரியா நீங்க ஆக்கி வச்சிருக்கீங்க. அது இல்லனா உங்களுக்கு வாக்கே இல்ல அப்படிங்கிற அச்ச உணர்வை அதனால தானே அவங்க டிஎம்கேவும் அவேரா இருக்காங்க, டிவிகேவும் அவேரா இருக்காங்க. டிஎம்கே அவேரா இருக்காங்க நீங்கன்னு சொல்லாதீங்க. டிஎம்கே கிட்ட முழு என்ன சொல்றது அதிகாரமும் இருக்கு. நீங்க இன்னும் சொல்ல போனால் 40 நாடாளுமன்ற தொகுதிகளை மக்களுடைய வாக்குகளை வச்சு சென்றிருக்கிறீங்க. ஆனால் ஒரு எஸ்ஐஆரை கூட எதிர்க்க முடியாத நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை. நீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல இன்னைக்கு வரைக்கும், ஆனா உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு கால் பண்ணி உங்களுடைய குறைகளை, குற்றங்களை, அதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கன்னு உடனடியாக செயல்படுத்த தொடங்கியது யாரு? நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அம்மையார் மம்தா பானர்ஜி இப்ப எதிர்க்கலையா? அதை நீங்க நிப்பாட்டணும், நாங்க இதை பண்ணவே மாட்டோம், நீட்னா நாங்க கொண்டே வர மாட்டோம், எஸ்ஐஆர்னா அதை செயல்படுத்தவே மாட்டோம் அப்படின்னு சுயாட்சிக்கு ஆதரவாக பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு உண்மையாக அங்க நிக்கிறாங்களா இல்லையா? உண்மையாக சுயமரியாதை பேசக்கூடிய இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? அங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு, அதான் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க, ஆனா கால் அமுக்கி விடுவாங்க அதே பாஜகக்குங்கிற அந்த வேலையை தான் இன்னைக்கு திமுக. அதுதான் ஓகே, அவங்க செய்யறாங்கன்றீங்க, நீங்க என்ன செய்றீங்கன்ற அவங்க தெரிஞ்சே அதை கண்டிச்சுதான் நாங்க எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை போட்டிருக்கோம். நீங்க நிறுத்துங்கன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து ஒட்டுமொத்தமாக நாங்க நிறுத்தக்கூடிய வேலை கிடையாது. எங்களுடைய கண்டிப்பு குரலைத்தான் நாங்கள் எங்களால முன்வைக்க முடியும். அந்த இடத்துலதான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்கு. எங்களுக்கு அதிகாரம் ஒண்ணு வந்துச்சுன்னா கட்டாயம் இதை நிறுத்துவதற்காக மக்களை அணிதிரட்டி இருப்போம். அதை கட்டாயம் சட்டமன்றம் கூட்டியோ நாடாளுமன்றம் கூட்டியோ அதை செய்யாமே உத்தரவு போட்டு வேலையை வந்து முடிச்சிருப்போம். ஆனால் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் அங்க செய்யல. ஆனால் இது என்னங்கிறதே புரிஞ்சுக்காம இன்னைக்கு தாவேக்கா வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறது வேற ஸ்டோரி, வேற சைட்ஸ் ஆஃப் ஸ்டோரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி இதை கண்டிக்குதுங்கிறதுக்கான ஆர்ப்பாட்டத்தை போட்டிருக்கிறோம். இப்ப ஏடிஎம்கே ஆதரிக்கிறாங்க இல்லையா, இறந்தவங்க எல்லாம் உயிர் தெழுந்துடுறாங்க, வாக்களிக்கிறாங்க. நோக்கம் ஆக்சுவலா அந்த கிளைம்ன்றது கரெக்டா இல்லையா? இல்ல, இப்ப எஸ்ஐஆரோட நோக்கம் என்னன்னு சொல்றீங்கன்னா, போலி வாக்காளர்கள்ங்கிறீங்க, டபுள் என்ட்ரிங்கிறீங்க, இறந்தவர்களுடைய வாக்கு நீக்கணும் அப்படிங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கவே இல்லையா அப்படிங்கிறது நம்ம கேள்வி. தேர்தல் வருவதற்கு முன்போ இல்ல முன்னாடியோ எப்பயோ நீங்க இந்த ப்ராசஸ பண்ண தானே செய்வீங்க. இப்ப மட்டும் என்ன எஸ்ஐஆர்னு புதிதாக தீவிர திருத்த சட்டம் அவசரமா ஏன் பண்ணணும்? தேர்தல் வரப்போது, தேர்தல் முடிச்சுட்டு நிதானமா நீங்க பண்ணிருக்கலாம். அதை முதல்ல ஏன் மக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்துறீங்க? உங்களுக்கு வாக்குரிமை இல்ல அப்படிங்கறத ஒட்டுமொத்தமா நாடு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லங்க, பயப்படலாம் தேவையில்லைங்க, இது பயப்படுற மாதிரியான திட்டம்லாம் இல்ல அப்படின்னு அரசு நிர்வாகமோ இல்ல அரசு இயந்திரமோ எலெக்ஷன் கமிஷனோ ஏதாவது ஒண்ணு சொல்லுச்சா? நீங்க பயப்படக்கூடிய ஒரு திட்டம் எஸ்ஐஆர் இல்ல அப்படிங்கறது யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எஸ்ஐஆர்னா பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு பாஜகனுடைய இலக்கே பிளவுவாத அரசியல். 1 நேஷன் 1 ரேஷன் 1 எலெக்ஷன். நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? For the people, by the people, to the people சொல்லுது. No, it is only for some people அப்படிங்கறதை தான் எஸ்ஐஆர் உணர்த்துகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு 1 நேஷன் 1 ரேஷன் 1 எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது மக்களை பிரித்து அவர்களை நீங்க வந்து ஒற்றைமயமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களுக்கான உரிமைகளை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றோம். அவங்கவுங்க மாநிலத்துக்கான அவங்கவுங்களோட உரிமையை கொடுத்து எல்லாத்தையும் நீங்களே தலையில வச்சு கட்டிக்கிட்டு அழாதீங்க. நீங்க ராணுவத்தை வச்சுக்கோங்க, நீங்க நிதித்துறையை வச்சுக்கோங்க, நீங்க வெளியுறவுத்துறையை வச்சுக்கோங்க, இதை மட்டும் வச்சு நிர்வகிச்சுக்கோங்க. மீதி கல்விக்கு அந்தந்த மாநிலத்துக்கான உரிமையை கொடுங்க, மத்தது அவங்கவுங்களுக்கான உரிமையை அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு தான் நம்ம இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப எஸ்ஐஆர் வந்து செய்யுங்க, ஆனா எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க அப்படின்றத உங்களுடைய நிலைப்பாடு. எதுக்கு எஸ்ஐஆர்? இந்த மெத்தடாலஜி இவ்வளவு சிவியரா எதுக்கு அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இன்னொன்னு, போலி வாக்காளர்களையும் இறந்தவர்களையும் நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது மட்டும்தான் ப்ரொசீஜரா? இதற்கு முந்தைய காலங்கள்ல இந்த ப்ரொசீஜரை நீங்க பண்ணவே இல்லையா? இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் வரைவு பட்டியல் வெளி வந்ததுக்கு பிறகும் அங்க ஹம்பக் நடக்கலையா? பீகார்ல கிட்டத்தட்ட 81 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறீங்க. சரி, நீக்கினவங்க எல்லாம் போலி, நீக்கினவங்க எல்லாம் டபுள் என்ட்ரின்ட்டீங்க. அப்போ திருப்பியும் போட்டிருக்காங்க, நீங்க வரைவு பட்டியல் ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறீங்களே, அந்த வரைவு பட்டியல்ல ஒரே அட்ரஸை கொண்டவர்கள் 100 பேருங்கிற அடிப்படையில 4.5 லட்சம் பேர் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களே, அது என்ன லட்சணம்? இதுக்கு பேரு கிளீனப்பா. இதுக்கு பேர் கிளீனப் இல்ல, பிஜேபிக்கான ஸ்வீப் அப்னு தான் நம்ம பார்க்கலாம். இல்ல, இப்போ இதே கிளைம் தான் டிஎம்கே சொல்றாங்க. இப்போ சிறுபான்மையினருக்கான வாக்குகள் எல்லாம் பறிக்கப்படும் சொல்றாங்க. அது உண்மைதான். இல்ல, குடியுரிமையே பறிக்கப்படும் அப்படின்றது விசிகா சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. எப்படி அது என்ன சாத்தியம்? அதுக்கான நீங்க என்ன அவங்கள இல்ல ஆப்போசிட் சைடுல அவங்க என்ன சொல்றாங்க? பிஎல்ஓஸ் போறாங்க, அவங்க கூட பிஎல்ஏஸ் போறீங்க, நீங்களும் இருக்கீங்க.
அவங்க கிட்ட தான் ஃபார்ம் கொடுக்க போறாங்க, அதை தான் வாங்க இப்ப போறாங்க. நான் 3 எல்லா தடவை ப்ராசஸுமே பண்ணும்போது எங்கிருந்து அது எப்படி எடுக்க முடியும்னு இல்ல, கேட்கறேன். எல்லா ப்ராசஸுமே பண்றீங்க, ஒண்ணுமே இல்ல. அடிப்படை ப்ராசஸ்க்கு வாங்க. நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, பிஎல்ஓ வரீங்க, பிஎல்ஏஓ யாரோ வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 முறை வருவீங்க. 3 முறையே நான் வீட்ல இல்ல, என் ஓட்டு இல்லைன்னு விட்டுருவீங்களா? ஹூஸ் கிவிங் யூ தட் ரைட்? Who are you to bar my voting right? இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்த இந்திய அரசியல் சாசனம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உச்சபட்ச உரிமை என்னுடைய வாக்குரிமை. நான் தீர்மானிக்கக்கூடிய, என்னுடைய பிரதிநிதியை தீர்மானிக்கக்கூடிய, இந்த தேசத்தின் இந்த நாட்டை ஆளக்கூடிய மகனை தேர்வு பண்ணக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் அது. நீங்க யாரு என்னுடைய ஓட்டை வந்து நிராகரிக்கிறதுக்கு? நான் இல்ல அந்த இடத்துல அப்படின்னா you won't give me my voting right இல்லையா? இதை நான் அப்பீல் பண்ணணும் அப்படின்னா திருப்பியும் டிசம்பர் டு ஜனவரி 4க்குள்ள அந்த ஃபார்ம் 6 கொடுத்து நான் வந்து ஃபார்ம் 6 இல்ல வேற ஏதோ ஒன்றும் பண்ணி நான் வந்து அப்பீல் பண்ணணும் அப்படின்னா அந்த இடைப்பட்ட காலத்துல ஏற்கனவே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கே லிங்க் தாமதமாக வந்தது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ், பயங்கரமான தொழில்நுட்ப கோளாறு, லேக் வந்து இருந்ததாக நம்ம வந்து கேள்விப்படுறோம். அண்ட் இட் இஸ் பிராக்டிக்கல். ஏன்னா 7.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் அட் அ டைம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வெறும் தமிழ்நாட்டில் இல்லை, இப்போ அசாமில் கொண்டு வர போறேங்கிறாங்க, நேற்றுக்கு பீகார்ல. அப்படிங்கும்போது எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஒன் பாடி இல்லை. அப்போ அவங்க கொண்டு வர போர்ட்டல் வந்து எவ்வளவு ஹேக்குள்ளாகும்? டெக்னாலஜி சரிங்க, நாங்கள் தேர்தலினுடைய முறையே சீர்திருத்தம் பண்ணணுங்கிறது நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய கொள்கை. ஆனால் இது எல்லாமே வந்து திட்டமிட்டு அவர்களுக்கு தேவையில்லாத வாக்குகளை வந்து பறிக்கணும் அப்படிங்கிறது. இல்ல, அது எப்படி பறிப்பாங்கன்றதான் திரும்ப திரும்ப நீக்கி விடுற. இப்ப நீங்க பாக்கலையா, 65 லட்சம் பேர் 85 லட்சம் பேரை நீக்கிட்டீங்க. ஆனா 85 லட்சம் பேர் வேற எங்க போய் வாக்கு போடுவாங்க? வேற எங்க போய் வாக்கு போடுவாங்க? இப்போ ஒரு மாநிலத்தை கைப்பற்றனால பிடிச்ச நீங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல பண்ண முடியாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு நம்ம கேட்கிறோம். இங்க அதே மாதிரி 1 கோடி பேரை நீக்கி விடுறீங்க. ஒரு தொகுதியினுடைய வெற்றி தோல்வி தீர்மானம் 2000-3000 வாக்குகள்ல இருக்கு. நீங்க ஒரு தொகுதியில 1000 பேர் 2000 பேரை ஈஸியா எலிமினேட் பண்றீங்க. உங்களுக்கு தேவையில்லாத வாக்காளர்களை நீக்க மாட்டீங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்குங்கிறத இப்ப நீங்க என்கிட்ட கேக்குறீங்கல்ல, எப்படி நீக்குவாங்கன்னு. நீங்க நீக்க மாட்டாங்கிறத எப்படி சொல்றீங்க? நம்ம மானிட்டர் பண்றாங்கன்றாங்க. என் பாமர மக்களுக்கு தெரியுமா? அதுக்கு தானே நீங்க வந்து ஒவ்வொரு கட்சியில பிஎல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க கூட தான் போறாங்க. அவங்களையும் சேர்த்துட்டு தானே இந்த பணியை நாங்க செய்யறோம்னு சொல்றோம். அப்ப நாம் தமிழர் கட்சி வெறும் கட்சிக்கானவர்களுக்கு மட்டும் வாக்கு இங்க வந்து வேலை பார்க்கல, ஒட்டுமொத்த மக்களுக்காக வேலை பார்க்கிறோம்னு புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ பாமர மக்கள் இருக்கிறாங்க, குடிமகன். ஃபார்ம் விநியோகிக்கிறதெல்லாம் டிஎம்கே காரங்க பண்றாங்கன்றாங்க. எல்லா ஹம்பக்கும் நடக்குதுங்க, இங்க எல்லாமே நடக்குது. அவங்களுக்கு வேணுங்கிற வாக்கு. இப்ப ஒரு ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து தேர்தல் நடக்கும் போதே உங்களுக்கு தெரியும் காசு விநியோகம் பண்ணணும்னா எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு தெரியும். அதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாம துடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லா ஏமாத்து வேலையும் பண்ணுவீங்க, எதிர்க்கிற மாதிரி அந்த பக்கம் எதிர்ப்பீங்க, பொதுவா மக்கள் கிட்ட காமிக்கிறத காமிச்சுப்பீங்க. ஆனா இங்க உங்களுடைய வேலை எல்லாத்தையும் காட்டிடுவீங்க, உங்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் எப்படியாவது வாங்கி கொடுத்துருவீங்க. போலி வாக்குகளே இங்க வந்து குத்துறது இல்லையா? கள்ள ஓட்டுகளே இங்க பண்றது இல்லையா? கள்ள ஓட்டு நடைமுறை இருக்கு. இது நூதன வகையில திருட்டுன்னு நான் சொல்றேன். இல்ல, இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு தான் எஸ்ஐஆர் வருதுன்னு இவங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இறந்தவங்க எல்லாம் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு வருதுன்னு சொல்ற உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துறேன். திருப்பியும் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பீகார்ல எவ்வளவு குளறுபடிகள், எத்தனை லட்சம் ஓட்டர்ஸ் வந்து மீண்டும் மீண்டும் அங்க வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அது ஒரு ஃபெயில்டு மெத்தட். நீங்க எப்படி ஜிஎஸ்டி, நீங்க எப்படி டிமானிட்டைசேஷன், நீங்க எப்படி டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து எல்லாமே வந்து பிரோஜனமற்று போனதோ இந்த மண்ணுல, அந்த மாதிரி எஸ்ஐஆரும் பிரோஜனமற்ற ஒரு திட்டம். மக்களுடைய அச்ச உணர்வு தான் மேலோங்கி இருக்கு. இதுல பல பேரு நம்ம ஓட்டே போடல, எதுக்கு ஓட்டர் ஐடி எடுக்கணும்ன்ற மாதிரி கூட மனநிலைக்கு மாறிடலாம். கரண்ட் பில்லு கட்டலன்னா கரண்ட்டை நீக்கிடுவேன் அப்படிங்கிறீங்க. நீ வந்து டாக்ஸ் கட்டல அப்படின்னா வீடை ஜப்தி பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்றீங்க. இவ்வளவு தீவிர திட்டம் மக்களை வந்து ஓட்டு போட வர வைக்கணும் அப்படின்னா தீவிரமா அந்த மாதிரியான சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கணும். இல்ல, இப்போ நீங்க பீகார் அப்படின்னு பேசும்போது வந்து எஸ்ஐஆர் பெருவாரியா கையில எடுத்து பேசி கடைசியில வந்து காங்கிரஸ்க்கு அது படுதோல்வியா தான் முடிஞ்சது. இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் கையில எடுத்தது தான் ஃபெயிலியர் அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க இல்லையா? இப்போ மீண்டும் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் குறித்து நிறைய விஷயங்கள் பேசப்படுறது அப்படின்றது என்ன மாதிரி விளைவுகளை உண்டு செய்யுன்றது நம்ம எலெக்ஷன்ல இல்லை அதுக்கு முன்னாடி கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இப்போ விஜய் அவர்கள் மீண்டும் மக்கள் சந்திப்புக்கான அந்த அனுமதியை கேட்டிருக்காங்க, அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு கிளைம் வச்சுட்டே இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. மீண்டும் மீண்டும் எங்களை ஒடுக்க பார்க்குறாங்க, நாங்கள் மக்களை சந்திக்கிறத தடுக்கிறாங்க, மற்ற எந்த கட்சிக்கு இல்லாத ஒரு அழுத்தத்தை எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது.
அதை ஏத்துக்கிறீங்களா? எப்படி எடுக்கிறது? முதல்ல பனையூர் கேட்டிருக்காங்க, பர்மிஷன் தர பனையூர் கேட்ட மாட்டேங்கிறாங்க. திறந்து முதல்ல விஜய் அவர்கள் அவரா நான் 2 ஸ்டெப் நடந்து வெளில வரட்டும். அனுமதி கேட்டவனே வேண்டான்ட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லா டிராமாவும் விடுங்க. திமுகவும் அதிமுகவும் என்ன டிராமா எல்லாம் போட்டுச்சோ அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நிக்கிறாரு. வெளியிலேயே 4 ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. நீங்க பர்மிஷன் கேட்டோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், கொடுக்க மாட்டாங்க, அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. மக்களை போய் சந்திங்க. நீங்க உங்களுக்கு மக்கள் எப்படி மக்களை சந்திங்கன்னு சொன்னீங்க, சந்திச்சாரு. ம். அதுக்கப்புறம் எப்படி அந்த எங்க பிரச்சாரம் போகும்போது சந்திச்சாரு? எங்க சந்திச்சாரு? திருச்சியில சந்திச்சாரு, அரியலூர்ல சந்திச்சாரு. எப்படி வேனுக்குள்ள இருந்து இப்படியே வா, அப்புறம் வேனுக்குள்ள இந்த இந்த இத போட்டுக்கிட்டா இல்ல அவர் இறங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த இல்ல கருப்பு அவங்க திரை எல்லாம் இறங்க கூடாது, போடாம கை இருங்க. காட்டக்கூடாது, ஏங்க, சத்தமா பேசக்கூடாது, இப்படியான கட்டளைகள் எங்களுக்கு இருக்குன்றாங்க. நம்ம பிஜேபி எதிர்க்க கூடாது. நீங்க வந்து போலீஸ் அங்கேயே நில்லுங்கன்னுச்சு, அதை நீங்க மதிச்சீங்களா? போகாதீங்க, அந்த கூட்டம் ரொம்ப பெருசா இருக்குங்க, பயங்கரத்தில் இல்லைங்க, போலீஸ் அப்படி எங்ககிட்ட சொல்லவே இல்லைங்கன்றாங்க. எல்லா பொய்க்கும் என்னால பதில் சொல்ல முடியாது தோழர். எல்லா பொய்க்கும் நம்மளால பதில் சொல்ல முடியாது. இங்க கிளியர் கட்டா வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய விளம்பர அரசியல் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். அவர்களுடைய நீட்சியாக மறுமுகமாகத்தான் தாவேகாவும் தலைமை. இல்ல நீங்க ஒரு மாற்று கட்சி இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்கன்றனால இந்த கிளைம் அண்டர்ஸ்டாண்ட் தி ரியாலிட்டி ரொம்ப கான்ஷியஸா சொல்றேன், வேற எதுவுமே இல்ல. இல்ல. ஓகே, பட் அவங்க வைக்கிற கிளைம் எல்லாத்தையுமே நம்ம வந்து இல்லைங்க அவங்க சும்மா சொல்றாங்கன்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா அனுமதி கேட்கறாங்க, அனுமதி மறுக்கப்படுது. விஜய்க்கு தெரியாது அனுமதி கேட்டாரா கேட்டாங்களா இல்லையான்னு. அந்த அளவு தான் விஜயினுடைய நாலேஜ் இருக்குங்கிறது என்னால புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கு. எல்லாமே ஸ்கிரிப்டடா இருக்கு. அவர் மனசுல இருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வரல. உண்மையாகவே மக்களுக்காக அரசியல் பண்ணுங்கிற எண்ணத்தை முதலை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் அரசியல் களத்தில் அவர் இறங்க வேண்டும்ங்கிறது என்னுடைய நிறைவா இதோட முடிச்சிடலாங்க. இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்ட் படி பார்த்தோம்னா டிஎம்கே அலைன்ஸ், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் விஜய், இல்லை விஜய் அவர்களோட சேர்ந்து அவங்க தலைமை ஏற்று வரக்கூடிய கட்சிகள் அப்படின்னு சீமான் அவர்கள் வழக்கம் போல தனித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. இதுல இன்னைக்கும் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்துட்டா டிஎம்கே தோத்துரும், இல்லை இவங்கெல்லாம் விலகி நின்னா டிஎம்கே ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு நரேஷனும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? என்னைக்கு நாம் தமிழர் அந்த இடத்துக்கு வரும்? ஏன்னா இப்போ பாஜக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க 31 நாங்க வந்துருவோன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்க 26 நாங்கன்றது பேசுறாங்க, 31 நாங்கன்னு பேசுறாங்க. நீங்க எந்த வருஷம்ன்றது பாயிண்ட் அவுட்டே பண்ணாமலே நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு முறையும் தேர்தலை வெற்றிக்காகத்தான் அணுகிறோம். ஒவ்வொரு தேர்தலையும் எல்லாருமே வந்து போட்டியிடுறதுக்கு இடைத்தேர்தலாக இருந்தாலும் இந்த ஜனநாயகத்தை மதித்து அவர்கள் எல்லாம் பின்வாங்கினாலும் கூட வெற்றி பெறுவதற்காகவே ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழ் கட்சி அணுகுது. ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழ் கட்சி நிற்குது. அப்படி இந்த முறையும் வெற்றி பெறுவதற்காகத்தான் நிற்கிறோம். மக்கள் மனதை வெல்வதற்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் தான் நிற்கிறோம். அதுல எந்த பின்வாங்கலும் இல்லை. அதே மாதிரி சமரசமற்று தனித்து நிற்கிறோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஊழல் மலிந்த, இல்லை இங்க இருக்கக்கூடிய கரைப்படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய கொலை, கொள்ளை, லஞ்சம், லாவண்யம் எல்லா விதத்திலையும் பாழா போயிருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை நம்பி ஏமாந்தது போதும். தமிழ் தேசியம் என்கின்ற மறுமலர்ச்சி இந்த மண்ணில் விதைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி நாம் தமிழர் கட்சியை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு உண்மையும் நேர்மையாக நிற்போம்னு களத்துல சமரசம் இல்லாம நிற்கிறோம். அதனால வெற்றிக்காகத்தான் பாடுகிறோம், முச்சந்தில நின்று கத்திட்டு போறதுக்காக இல்ல. 26 வந்து டிஎம்கேவா என்டிகேவா அப்படின்றது உங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றிக்காக களத்துல நிற்கிறோம். எங்களுக்கு யாரு அவங்க கட்சிக்காக தான் நிக்கிறாங்க. ஆனா 26 31 ஒரு கிளாரிட்டிக்குள்ள வர்றாங்க நிறைய பேர். ஈவன் விசிகா நண்பர்கள் பேசும்போது 31 நாங்களே வந்துருவோம். இடையிலான போட்டியே நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே வரல. நாம் தமிழர் கட்சி கொள்கைக்கு மத்தியிலான போட்டிக்கு வாங்க, கொள்கைக்கு மத்தியிலான கேள்விகளை எழுப்புங்கதான் ஊடகவியலாளர் அப்படிதான் இருக்கா களம். அப்படி மாற்றுவதற்காகத்தான் அது எப்ப மாறும்ன்றது மாறிடும். இன்னைக்கு இவ்வளவு காலங்கள் இல்லாத அளவுக்கு தமிழ் தேசியத்தின் மறுமலர்ச்சியின் காரணமாகத்தான் நான் முன்பு சொன்னது போல திராவிடம் என்பதற்கு பொருள் தெரியாம திராவிடம் என்பது ஒரு இனம் என்று சொன்ன பெருமக்கள் இன்னைக்கு திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் என்கின்ற நிலைக்கு தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் தமிழ் தேசியத்தினுடைய மறுமலர்ச்சி. அப்படி கருத்தியல் ரீதியான ஒரு சண்டையும் போரும் தான் நீங்க இருக்கணுமே தவிர்த்து இங்க நீ எந்த கட்சி, நான் எந்த கட்சி, உன் கட்சிக்கு வெற்றியா என் கட்சிக்கு வெற்றியா இல்லை, தமிழ் தேசியமா திராவிடமா என்கிறது தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில பேச்சு பொருளாக இருக்கணும். ஏன்னா தமிழ் தேசிய கருத்தியல் நீண்டது. அறமும் அரசியலும் ஊட்டி வளர்ந்த தமிழ் தேசியத்தின் கருத்தியலை மக்கள் உணர தொடங்கின காரணத்தினாலதான் இன்னைக்கு 8.22 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு வெற்றி பெற்றுச்சுன்னா நீங்க சொல்வீங்க ஆமா இனி தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் தான் போட்டி. அப்படி இன்னைக்கு திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் வேணா போட்டி இருக்கலாம். நாளைக்கு தமிழ் தேசியத்துக்கும் போட்டி என்கின்ற காலத்தை உருவாக்காமல் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய உறவுகள் ஓய மாட்டோங்கிறது தான் உண்மை. ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னும் இந்த கணக்குகள்லாம் மாறும், காலம் வர அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி.
MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.